வணக்கம் சரிங்களா. அம்பத்தூர் சூரப்பட்டு துலுக்கானத்தம்மன் தெரு பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி பெண்ணம்மாள். இவருக்கு பார்த்தோம்னா வயது 70 இருக்கும். இவருக்கு 6 மகள்கள் உள்ளனர். 6 பேருக்கும் திருமணமாகி தனித்தனியாக கணவர் வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா பொன்னம்மாள் வீட்டிற்கு வந்த ஆட்டோவில் வந்த 2 அதாவது மர்ம நபர்கள் வீட்டுக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து மீண்டும் அதே ஆட்டோவில் வேகமாக சென்றதாக அக்கம் பக்கத்தினர் கூறியுள்ளனர். செல்லும் போது அருகாமையில் இருந்த வாகனங்களில் ஈட்டவாறு விபத்துகளை ஏற்படுத்தி சென்றுள்ளனர். இதனிடையே எதற்காக இவர்கள் செல்கிறார்கள் என்று அக்கம் பக்கத்தினர் சென்று அந்த மூதாட்டி வீட்டில் உள்ள பார்த்தபோது பொன்னம்மாள் முகம், கண் உள்ளிட்ட பகுதிகளில் காயத்துடன் கைகள் துணியால் கட்டப்பட்டு சுயநினைவின்றி மயக்கமடைந்த நிலையில் இருந்துள்ளார். அவரை மீட்ட உறவினர்கள் ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் அனுப்பி பரிசோதித்தனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா பரிசோதித்த மருத்துவர் மூதாட்டி இறந்து விட்டதாக கூறியுள்ளார். இதனை அறிந்த புதூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மூதாட்டி வீட்டுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் சென்ற போது வீட்டுக்குள் பார்த்தபோது மூதாட்டி கைகால் கட்டப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வீட்டுக்குள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டும் அதே போன்று மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் இல்லாமல் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் கருத்து நெரிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு சூரப்பட்டு பேருந்து நிலையம் அருகே பார்த்தோம்னா 1.5 கோடி மதிப்பிலான நிலம் அந்த பொன்னம்மாள் என்பவருக்கு இருந்துள்ளதாகவும் சமீபத்தில் அந்த இடத்தை விற்பனை செய்வதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டு முன்பணம் பெற்று 6 தலா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மீதமுள்ள 1 லட்சம் ரூபாய் தன்னிடம் எடுத்துக்கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கில் மூதாட்டியை கொலை செய்து சென்றார்களா அல்லது சொத்துக்காக கொலை செய்தனாரா என்ற பல்வேறு கோணங்களில் புது காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.